வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். கருப்பட்டி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாருமே நாட்டு சக்கரை கருப்பட்டி இந்த மாதிரி ரொம்ப ஆர்கானிக்காக நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ஹல்வா ரெசிபி ரொம்பவே வாண்டிங்கான ஒரு ரெசிபியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். நம்ம இந்த ஹல்வாவை கோதுமையில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கப் மாவு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கோதுமையோட பால் எடுத்துக்கலாம். இந்த பால் எடுக்கிறதுக்கு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி கோதுமை மாவுலேருந்து பால் எடுக்க போகிறேன். உப்பு சேர்க்காம நல்லா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதில் நம்ம முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஓவர் நைட் நம்ம ஊற வச்சோன்னா காலையில் இதிலேருந்து பால் எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிருக்கு. இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு பால் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்திங்கன்னா நல்லா திக்காகவே வரும். பாருங்கள், இப்போ நல்லா திக்கான ஒயிட் கலரில் வந்திருக்கு. ஸோ ரொம்ப கசக்கி பிழிய வேணாம். லைட்டாக இந்த மாதிரி வந்தோடனே நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இதை சின்ன ஃபில்டர் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம எடுத்து வச்சுருக்க பால். இதை ஒரு 3 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஸோ பால் அடியில் தங்கிரும், தண்ணி மேலே இருக்கும். நாம் அந்த பாலை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இருக்கட்டும். பாருங்கள், 3 hours கழித்து மேலே தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு செப்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ பால் தனியாக தண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இது புளிச்ச வாடை வரும். ஸோ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த பால் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 2 மடங்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை தனியாக வச்சுருங்க. அடுத்து நம்ம முந்திரி வறுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 10-15 முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த நெய்யை கூட நம்ம அல்வாவில் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் 1 கப் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவு கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் கருப்பட்டி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் ஸ்வீட்னஸ் கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தோம் எதுவும் கிடையாது. இதில் கண்டிப்பாக மண் இருக்கும். ஸோ நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். நல்லா திக் பாட்டம் உள்ள கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கொதித்து பபிள்ஸோடு வரும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாலை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இதை செஞ்சு முடிக்க அட்லீஸ்ட் 1.5 மணி நேரமாக தான் ஆகும். ஏன்னா நம்ம 1 கப் கோதுமை எடுத்திருக்கோம். ஸோ பால் அதிகமாக இருக்கனால நிறையா குவான்டிட்டி இருக்குது. ஸோ இது செய்யறதுக்கு 1.5 மணி நேரமாக தான் ஆகும். நீங்கள் கம்மியாக செய்யணுன்னா 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் பாதி அளவு தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes ஆயிருக்கு. கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இது திக்காகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ரெகுலர் இன்டர்வலில் சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்க்க வேண்டாம். இது மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நெய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ இதில் நல்லா திக்னஸ் வந்துருச்சு. இதில் நான் 1/2 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் நான் அப்பப்போ சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிருக்கு. இது நல்லா திக்னஸ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நெய் வந்து சேராமல் மேலே வந்து மிதந்து வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நெய் மேலே வந்து ஃப்ளோட் ஆகலைங்கிற காரணத்துக்காக நிறைய நெய் சேர்த்துட்டே இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறையா நெய் சேர்க்க வேண்டாம். இதில் மேக்ஸிமம் நான் ஒரு 1/2 கப் நெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய நெய் சேர்த்துட்டிங்கன்னா கடைசியாக அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அவ்வளோ நெய்யும் உங்களுக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய நெய் ஆகிடும், உங்களால் அல்வா சாப்பிடவே முடியாது. இப்போ பாருங்கள், இது நல்லா ஒட்டாமல் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கனால நல்லா இலகி இருக்குது, ஆறுனா நல்லா திக்காயிடும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தால் இது கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கருப்பட்டி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நார்மலாக சர்க்கரையில் செய்கிறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்கள் கூட நீங்கள் கொடுக்கலாம், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சூப்பரான டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.